வணக்கம். இது தமிழ்ச்சேரி யூடியூப் சேனல் வழங்கும் சிறப்பு அண்மை செய்திகள். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்ச்சியாக விசாரணையில் இருக்கிறது. இந்த வழக்கில் ஒவ்வொரு நாளும் புதிதாக ஏற்கனவே விசாரித்த இந்த குற்றவாளி குற்றம் சாட்டப்பட்டுள்ள அனைவரையும் மீண்டும் மீண்டும் விசாரிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. கொடநாட்டில் 2017 ஏப்ரல் 24 அன்று ஒரு கொள்ளை நடைபெற்றது. அதில் அந்த காவலாளி ஒருவர் கொலை செய்யப்பட்டார். தொடர்ச்சியாக இந்த வழக்கில் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டிருந்த வாளையார் மனோஜ், சயான், சந்தோஷ் சாமி, சிபு, சதீசன், உதயகுமார், ஜித்தின் சாய், ஜம்ஷீர் அலி, ஜித்தின் குட்டி, மனோஜ் சாமி, சந்தோஷ் சாமி இவர்களெல்லாம் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டார்கள். இதில் பல்வேறு திருப்பங்கள், பல்வேறு விசாரணைகள் நடைபெற்றன. இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரித்து வருகிறது. இதில் முதல் குற்றவாளியான ஜெயலலிதா அவர்களினுடைய டிரைவராக இருந்த கனகராஜ் அவர்கள் ஒரு விபத்தில் கொல்லப்பட்டார். வாளையார், மனோஜ், சயான் என 11 குற்றவாளிகள் இந்த வழக்கிலுடைய குற்றவாளிகள் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருந்தார்கள். அதில் கனகராஜை தவிர இப்பொழுது 10 பேர் குற்றவாளிகள் பட்டியலில் இருக்கிறார்கள். இதில் 23/2/2024 அன்று கொடநாடு பங்களாவில் உள்ளே நுழைந்து விசாரணை செய்ய சிபிசிஐடிக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருந்தது. ஏனென்றால் கொலை நடந்த 2017க்கும் இப்பொழுது உள்ள காலகட்டத்துக்கும் கொடநாடு பங்களாவில் நிறைய மாற்றங்கள் செய்யப்பட்டிருந்தன. இந்த மாற்றங்களை பற்றி ஆராயவும் அதில் விசாரணை செய்யவும் சிபிசிஐடிக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தில் அரசின் சார்பில் வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது. அதன்படி 23/2/2024 அன்று நீதிமன்றம் அனுமதி அளித்திருந்தது. அதன்படி மார்ச் 8ஆம் தேதி காவல்துறை, மின்சாரம், பொதுப்பணித்துறை ஆகிய அரசு துறைகள் சென்று கொடநாடு பங்களாவில் ஆய்வை மேற்கொண்டார்கள். கொடநாடு பங்களாவில் என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கின்றன என்பதை பற்றி அவர்கள் ஆய்வு செய்தார்கள். மீண்டும் பழைய விசாரணையுடன் இப்பொழுது அந்த பழைய குற்றவாளிகளிடம் மீண்டும் ஒரு விசாரணை நடந்து வருகிறது. அந்த வகையில் சென்ற வாரம் சந்தோஷ் சுவாமி 8வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட அவரிடம் மீண்டும் விசாரணை நடந்தது. அவர் சிபிசிஐடி அலுவலகம் கோவையில் 3 மணி நேரம் அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. அவர் ஒரு சாமியார் என்று சொல்லப்படுகிறது. இந்த கொலை முயற்சி நடப்பதற்கு முன்பாக வாளையார் மனோஜ் மற்றும் சயான் இவர்கள் இருவரும் சந்தோஷ் சாமியை அணுகி அங்கு எந்தவித பாதிப்பும் இந்த கொள்ளை முயற்சி செய்யும் பொழுது ஏற்படக்கூடாது என்பதற்காக சில பூஜைகள் செய்வதற்காக அவரை அணுகியதாக சொல்லப்படுகிறது. எனவே அவரும் இந்த குற்றவாளிகள் பட்டியலில் அவரும் சேர்க்கப்பட்டிருந்தார். மீண்டும் அவரிடம் தொடர்ச்சியாக ஒவ்வொருவரிடம் மீண்டும் பல கோணங்களில் விசாரணை நடந்து வருகிறது. அந்த அடிப்படையில் சென்ற செவ்வாய்க்கிழமை அன்று சந்தோஷ் சாமியிடம் விசாரணை நடத்தப்பட்டது. இதுதான் இப்பொழுதுள்ள நிலவரம். மேலும் கொடநாடு கொலை வழக்கில் என்னென்ன முன்னேற்றங்கள் நடந்திருக்கின்றன என்பதை பற்றி நாம் இனிவரும் நாட்களில் காணலாம். நீங்கள் இதுவரை கொடுத்து வரும் ஆதரவுக்கு நன்றி. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஆதரவை தொடர்ச்சியாக கொடுங்கள். நன்றி, வணக்கம்.